வணக்கம் மதுரை மக்களே. இன்னைக்கு நம்ம டிவிகே மதுரை மாநாட்டின் 2வது மண்டல மாநாடு வருகிற ஆகஸ்ட் 21 நடக்க வேண்டிய மாநாடுக்கு ஸ்டேஜில் நம்ம வந்திருக்கோம். பெரிய அரங்கம். ஸோ டிவிகே 2வது மண்டல மாநாடு. ஸோ பெரிய கிராண்டாக 800 ஏக்கரில் கட்டப்பட்ட மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21 நடக்கப்படுற மாநாடுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குன்றதா இன்னைக்கு வீடியோவுக்கு ஆகஸ்ட் 13 வீடியோ விளாகில் பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்கலாமா? வாங்க. வருகிற ஆகஸ்ட் 21 மாநாடுக்கு உள்ள வந்துருவோம். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மாநாடுக்கு போலாமா? வாங்க. மாநாடுக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுக்கும் இன்னைக்கு வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நடந்திருக்கு. எங்க பார்த்தாலும் லைட்டு தாங்க. நம்ம ரொம்ப கூட்டத்தில் நெரிசலுக்கு உண்டாயிரும். அண்ட் லைட் இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறதுக்காக லைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் போட்டாங்க. ஸோ உள்ள பொதுமக்களுக்கு அலோடு இல்லை. ஸோ நம்ம மீடியா பாஸ் சொல்லியா வழியா வந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு டிவிக்கே மதுரை மாநாட்டின்னு உள்ளே வர்றதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இருக்குது. ஸோ வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அங்கே நடந்திருக்க வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. வேறு லெவலாக இருக்குங்க மாநாடுக்கு. ஸ்டேஜ் நான் இன்னும் போக அப்படி காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 880க்கும் மேற்பட்ட லைட்கள் வச்சுருக்காங்க. குடிநீர் வசதி போனதால விக்ரவாண்டிமலை என்னடா நீங்கள் குறை சொன்னீங்க, அந்த குறைலாம் நான் தூக்கி போடுறேன்னு சொல்லி இன்றைக்கி மதுரைக்காக மக்களுக்காக எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப அழகான சூப்பரான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் விஜய் என்ன பார்க்கணுன்றதுக்காக 800 மீட்டருக்கும் மேற்பட்ட நடைமேடை சிறப்பு ஒரு ரேம்ப் வாக்கில் நம்ம விஜய் நான் பார்க்க போகிறாரு. ஸோ அந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது என்னென்ன லைவ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக இருக்கும். எங்கெங்கே வசதி இருக்கோ எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்துங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உள்ள ஃபுட் கோர்ட் வைக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் வைக்கிறாங்களான்னு தெரில. கண்டிப்பாக அதுவும் தெரிஞ்சுன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரையில் நெடுஞ்சாலை தூத்துக்குடி ஹைவேஸ் ரோட்டில் விருதுநகர் எல்லை பார்டர் முடிவில் இந்த பாராபத்தின்ற இடம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேப் லொக்கேஷன் அந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு பின் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம டிவிகே ஸ்டேஜ் மாநாடுக்கு உள்ளே வந்தாச்சு. இந்த மாநாடு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வேலைகள் நடக்க இந்த இடத்துக்கு முதல் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப எம்டி பிளேஸு, வெறும் நடுக்காலோட விழா மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரேம்பாக்கு, ஸ்டேஜு, மக்கள் உட்கார இடம், வாட்டர் வசதி, ஃபுட் கோர்ட்டு இருக்கான்னு தெரில. பட் இன்னும் எங்களுக்கு உள்ளே வர அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய ஸ்டேஜ் என்ட்ரி ரேம்பேக் ஷோவில் விஜய் நான் கை காமிக்கிறப்ப ஒரு அழகு இருக்கே வேற லெவலு. இந்த ரேம்பேக் ஷோவில் ஒரே ஒரு ஆசை என்னென்னா, இந்த ரேம்பேக்கில் அழகர் திருவிழா சித்திரத்திலா பாட்டை போட்டு ஆடினா வேற மாதிரி இருக்குன்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா விஐபிக்கான உட்கார ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல விஐபி உட்கார போகிறாங்க. பட் ஆனால் விஐபி உட்காரானா விஐபிக்கு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ விஐபிக்கு என்ட்ரன்ஸ் இதே தான் லெஃப்ட் சைடில் போகிறதுக்கும் அந்த ஒரு கூடமாக இருக்குது. அந்த கூடத்தில் இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து போகணும்னா இங்கே கார் வெஹிக்கிள் பார்க்கு, தனி விஐபிக்கான கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே கார் பார்க்கிங் வச்சுக்கிறாங்க. இப்போ கார் பார்க்கிங்னா காரோட வர வழி எங்கே இருக்குங்கன்னா இந்த வழியை தான் டூ வீலரு, வெஹிக்கிள், காரு எல்லாமே இந்த வழியாக வருவாங்க. இதுலேருந்து அப்படியே வெளியில் போகிற வழி தான் சொல்லலாம். ஸோ வர்றதுக்கும் ஒரு வழி, போகிறதுக்கும் ஒரு வழி அப்படின்னு சொல்லி நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நம்ம இங்கே நிற்கிற இடம் விஐபிக்கான தனி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து வர்றவங்க வெஹிக்கிள் மூலமாகவோ கார் மூலமாகவோ பார்க் பண்ணி இந்த இடத்துல பார்க் பண்ணுவாங்க. தெரியுதுயா? இந்த இடத்துல பார்க் பண்ணி இங்கே விஐபி என்ட்ரன்ஸ் வருவாங்க. இப்போ அதான் நீங்கள் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது விஐபிக்கான என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம விஐபிஸ், தொண்டர்கள் அண்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ், முக்கியமான அண்ட் விஜயோட அப்பா அம்மா, ஸோ விஜய் அவர்கள் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஸோ எல்லாத்துமே ஆல்மோஸ்ட் தனித்தனியாக செட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷன் நல்லா வேறு லெவலாக இருக்குது. பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க இவருங்களே. வேறு லெவலாக இருக்குல்ல? சரி வாங்க மாநாடுக்கு போவோம். ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன நடந்துருக்கு? ஸோ ஆகஸ்ட் 13 இன்னைக்கு நாள் வீடியோவுக்கு நம்ம ஈவினிங் 6 மணிக்கு எடுக்க வந்திருக்கோம். இந்த இடம் தான் விஜய் மாநாடுக்கு பேக் ஸ்டேஜ் ஏரியா. ஸோ இங்கே தான் வெஹிக்கிள் நிப்பாட்ட போகிறாங்க. இதுக்கும் தனி என்ட்ரன்ஸ், தனி ஏரியா அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ஏரியா, நல்லா ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இங்கேருந்து அழகை பாருங்கள். இவ்வளோ பெரிய லைட்டு ஒரே மாதிரி அப்படி ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக ஃபைனல் விளாக் வீடியோவாக டிவிகே மாநாடுக்கு எப்படி இருக்க போகணுன்னு ஒரு வீடியோ போட்டுருவோம்.
ஒவ்வொரு ஃபேமிலியும், ஒவ்வொரு ரசிகரும், ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு வெர்ச்சுவல் வாரியர்ஸும், ஒவ்வொரு டிவிக்கு பெரிய பிரபலங்களும் வந்து இங்கே விளாகும் வீடியோவும் எடுத்துட்டு செம்மையாக சூப்பராக பண்ணிருக்காங்க. வீடியோஸ், ஃபோட்டோஸ் இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இந்த 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 இடத்துக்கு வர்றப்போ ஒரு பெரிய குப்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே வேறு என்னங்க சொல்லணும்? ஸோ டிவிக்கு மாநாடு அது ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் தானுங்க. இவ்வளோதான் மக்களே, டிவிக்கே மதுரை மாநாடுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக எல்லா வீடியோவும் ஆல்மோஸ்ட் விஐபி என்ட்ரன்ஸில் இருந்து நீங்கள் கேட்ட மாதிரி பின் லொக்கேஷன்லேருந்து ஊருக்கு வந்துடலாம். பாராபத்தியில் ஆகஸ்ட் 21 நடக்குது. ஸோ ஆகஸ்ட் 21 பஸ் வருமானு தெரியல, பட் ஆனாலும் முன்னாடியே வந்துருங்க. ஸோ முன்னாடியே வந்தாலும் சேஃப் அண்ட் சேஃப்டியாக வராங்க. செக் போஸ்ட் இருக்குது, செக் போஸ்ட்லேயே லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன தடவை விக்ரவன் நடந்த மாதிரி. ஸோ இந்த தடவை எப்படின்னு பார்த்துட்டு உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சென்னை, பெங்களூர்லேருந்து வர்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த லொக்கேஷன் வீடியோ நான் இருக்கிற இடத்துல இருந்து லொக்கேஷனை பின் பண்ணி என்னோட முதல் வீடியோவில் பின் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃப் அண்ட் சேஃப்டியாக வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் ஹெல்த்தியாக வரதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக விக்கிரவாண்டி மாநாடை விட இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு நடக்குது. மதுரை வந்து சென்றதுனால திருச்சி, சேலம் எல்லா ஏரியாவிலேருந்து எல்லா பேருமே வருவாங்க அப்படின்ற ஒரு இதுலேருந்து வருது. இப்போ விக்கிரவாண்டியில் வந்ததை விட இங்கே டபுள் மடங்கு மக்கள் வருவாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக அந்த மணிக்கு இருக்குது. குறைஞ்சது எப்படி ஒரு 20 லட்சம் பேராச்சும் வருவாங்க அப்படின்ற மணிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே நடந்ததை விட இங்கே வந்து கொஞ்சம் உயர்த்தி தான் போட்டிருக்காங்க. இந்த ரேம்ப் வாக்கு நடக்கும்போது இது பண்ணும்போது தளபதிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, யாரும் இந்த தடங்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க. அங்கே வந்து கார் பார்க்கிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால இதுக்குண்டு கார் பார்க்கிங் ஏரியா வந்து மிகப்பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே மிக மிக சிறப்பாக வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போ மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது, எந்த ஒரு தடங்கள் எதுவுமே வராது. வர்றவங்க நல்லபடியாக தளபதி பார்ப்பாங்க, நல்லபடியாக சந்திப்பாங்க. எல்லாமே அவர் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மணிக்கு இதுவாங்க. அதே மாதிரி எங்களோட ஆசை என்னன்னா, இந்த 2026 வந்து தளபதி வந்து சிஎம் ஆகணும் அப்படின்றது வந்து எங்களோட ஆசை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட இளைஞர்களோட மிகப்பெரிய ஆசையாக வந்து அது இருக்குது. அதை வந்து யாருமே தடுக்கிறன்னு நினைக்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிஎம் ஆக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட நான் வந்து எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் பூத் கமிட்டியோட அந்த கூட்டம், மதுரையோட அந்த கூட்டம் இன்னமும் 2 மடங்கு சேர்த்து வரும். கண்டிப்பாண்ணே. எல்லாமே இது பூத் கமிட்டின்றதை விட இது வந்து மாநாடுன்ற போது மிகப்பெரிய லெவலில் வரும். அது மதுரை மண்ணுக்கு வராரு அப்படின்ற போது உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு சித்திரை திருவிழா மணிக்கு அழகா மதுரைக்கு அந்த ஏர்போர்ட்டு கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது வந்தாரு. அதுலயே பாத்தீங்களா, அதாவது அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதை விட ஒரு கூட்டமா இருந்துச்சு. இப்ப இது வந்து அதாவது அழகர் ஆத்துல இறங்குறத விட அதை விட பெரிய கூட்டத்தை காமிப்போம். இனிமேல் வந்து மதுரைன்னு ஒரு சம்பவம் பண்ணா அது வந்து தளபதி வந்து போன சம்பவத்தை தான் சொல்லி இனி அழகர் ஆத்துல இறங்குறதை மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் வந்து அழகர் சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. இனிமேல் மதுரைன்னு வந்துட்டா தளபதி சொல்லி மென்ஷன் பண்ற மணிக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நாங்களும் காட்டுவோம். அதாவது தமிழ்நாடு மக்கள் எல்லா பேருமே காமிப்பாங்க. அதான் எங்களோட குறிக்கோள். மதுரையில வந்து அதை மாற்றணும். மாநாடு வந்து எல்லா பத்தியுமே மதுரையில தான் போட்டாங்க. அதிமுகல இருந்து விஜயகாந்த், டிஎம்கே எல்லா பேருமே. ஆனா மாநாடு வந்து தளபதிக்கு கொடுக்கல. 2வது மாநாடா வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நாங்க மிகப்பெரிய லெவல்ல அவங்கள விட நாங்க அதிகமான மக்களை கூட்டி காமிப்போம். அதே மாதிரி அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு வந்து அந்த பாட்டு போடுவாங்களா, அந்த பாட்டை வந்து எங்களோட கோரிக்கை வந்து இந்த ரேம்ப் வாக்கில் போறதுக்காண்டி வச்சிருக்காங்க. அதை போட்டு விஜயை வந்து நாங்கள் அழகு பார்க்கணும் அப்படின்ற மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்கோம்னே.